அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று நாம் சந்திக்கவிருக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் தேத்தாக்குடி கிராம விவசாயி திரு சுப்பிரமணியன் அவர்கள் ஓர் இயற்கை விவசாயி. பல பயிர்கள் சாகுபடியில் ஈடுபட்டிருப்பவர். முக்கியமாக பழமரங்கள், சவுக்கு, வேம்பு, இலுப்பை, பனை, செம்பரம் போன்ற மர வகைகளை நடவு செய்து இயற்கை உரங்களை இட்டு பராமரித்து வருகிறார். மேலும் தன் பண்ணையில் நாட்டுக்கோழிகள் மற்றும் கொடுவா எனப்படும் மீன் வகையையும் வளர்த்து வருகிறார். அவர் கூறும் தகவல்களை இப்பொழுது பார்ப்போம். பரம்பரையாக நாங்கள் விவசாயம் தான் பண்ணிட்டு வர்றோம். மரப்பயிர்கள், அப்புறம் மீன், கோழி, ஆடு, மாடு, இந்த மாதிரி எல்லாமே கலப்பாக இருக்குது. அதில் மரப்பயிரை கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறேன். 16 ஏக்கரில் 1 ஏக்கர் மீன் குளம், 1 ஏக்கர் சவுக்கு, 1 ஏக்கர் பல பயிர்களும் எல்லா மர வகைகளும் இருக்குது. செம்மரம் வச்சுருக்கிறேன், சந்தன மரம் இருக்குது, காட்டு சீத்தா, வாழை, தென்னை, இதை மாதிரி கலப்பு பயிர்கள் எல்லா விதமான மரங்களும் பண்ணிகிட்ருக்கிறேன். மரப்பயிருங்கிறதுல மா அதிகமாக பண்ணிகிட்ருக்கிறேன். மாவில் ஒரு 10 வகையான மா பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் ருமானி, செந்தூரா, நீலம், பங்கனப்பள்ளி, இமாம் பசந்து, இதை மாதிரி 10 வகையான இது பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் ருமானி தான் நம்ம அதிகமாக பண்ணிகிட்ருக்குறோம். அது அந்த கிருஷ்ணகிரியிலேருந்து அந்த கன்று வாங்கிட்டு நட்டேன். அப்போ ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி நட்ட பொழுது ஒரு கன்று ஒரு 25 ரூபா 30 ரூபா அளவில் வாங்கி நட்டேன். குழியை வெட்டி இயற்கையால் சாணி உரத்தில் தொழு உரங்களை போட்டு வளர்த்து ஒரு 4 வருஷம் வளர்த்தது பிறகு அது நமக்கு ஒரு மகசூல் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும். 4 வருஷம் வரலையும் நம்ம அதில் ஊடு பயிராக கடலை, காய்கறி பயிர்கள், இதை மாதிரி பயிர்களை நம்ம ஊடு பயிராக பண்ணி அந்த 4 வருடத்துக்கு பிறகு நமக்கு ஒரு ஈல்டு ஒரு மினிமமாக ஒரு அமௌண்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு மரமாக இப்போ நட்டையெல்லாம் ஒரு 10 வருடத்து மரத்துலேயே ஒரு 500 மரம் இருக்குது. மாந்தோப்புலேருந்து ஒரு வருடத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா. அது இப்போ இந்த கஜா புயலில் பாய்ச்சதுனால இப்போ இந்த வருடமே சுத்தமாக எதுவுமே இல்லை. 5 லட்ச ரூபாயில் ஒரு 25,000 ரூபாய் கூட மாமரம் காய்க்கல. நம்ம எல்லாமே ரசாயனங்களை அதிகமாக உபயோகப்படுத்துறதில்ல. பெரும்பகுதி இந்த பஞ்சகவ்யா, இந்த ஆட்டூட்டம், இந்த மாதிரி இயற்கையான பூச்சி வரட்டி, இந்த மீனமிலம், இதெல்லாம் சொந்தமாகவே நம்ம தயார் பண்ணி அதில் அந்த பயிர்களுக்கு தெளிக்கும் பொழுது அந்த ரசாயன கலப்பு இல்லாமல் நஞ்சு இல்லாத உணவை நம்ம மக்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் இதை வியாபாரிகளும் நம்மள்கிட்ட வாங்குறவங்க அதை நஞ்சு இல்லாத பொருள்கள்னு நம்ம விவசாயிகளே இங்கே பக்கத்தில் வாங்கிட்டே போகிறாங்க. வெளியிலேருந்து வியாபாரிகள் வாங்குகிறாங்க, உள்ளூர் வியாபாரிகள் வாங்குகிறாங்க. அது மாதிரி இந்த இயற்கையால் நம்மக்கிட்ட மாடு ஒரு 4 மாடு வச்சுருக்கிறேன். ஆடு ஒரு 5 ஆடு இருக்குது. அதில் உள்ள எருவுகளை பத்தாத நம்ம உள்ளூர்லேயே அவங்க ஆடு மாடு வச்சுருக்காங்கல்ல, அவங்கள்ட்டே நம்ம எருக்களையெல்லாம் வாங்கி அதை இயற்கை எருகளை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். மாமரங்கள் பராமரிப்புங்கிறது எல்லாமே ஒன்று தான். வெரைட்டி தான் வேறையே தவிர பராமரிப்பு எல்லாத்துக்கும் அந்த தொழு உரம், அந்த பஞ்சகாவியா, அந்த ஆட்டூட்டம், இது எல்லாமே ஒரே பராமரிப்பு தான். நம்ம ஒவ்வொரு பயிருக்கும் வேறு இதை பண்ணுறதில்ல. அது மாதிரி செந்தூராவில் ஒரு 200 கன்று இருக்குது. அப்புறம் இமாம் பசந்துன்னு ஒரு ரகம். அது கொஞ்சம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, அது கொஞ்சம் விலை கூட விற்கும். இப்போ செந்தூரா, ருமானி எல்லாம் ஒரு 20 ரூபா, அதிகபட்சம் 30-40க்கு மேலே போகாது. ஆனால் அந்த இமாம் பசந்துங்கிற ரகம் ஒரு 60-70லேருந்து 100 ரூபா வரலையும் இது போகுது, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. அந்த மாதிரி அதில் ஒரு 300 கன்று இருக்குது. ஆக மொத்தம் ஒரு 1000 கன்றுக்கு மேலே என்கிட்ட இருக்குது. இன்னும் குவாலிட்டியெல்லாம் இருக்குது, எக்ஸ்போர்ட் குவாலிட்டியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் 1-2 கன்று வச்சுருக்கிறேன். ஒரு பரிச்சாதத்துக்கு வச்சிட்ருக்கிறேன். அது எப்படி நம்ம ஏரியாவுக்கு வருது அப்படின்னு பார்த்து தான் அதெல்லாம் பாக்கி. சில ரகங்கள் நம்ம ஏரியாவுக்கு வராது. வர்ற ரகங்களை மட்டும் பரிச்சாத்தம் பண்ணி போட்டு அதை இது பண்ணிகிட்ருக்கிறேன். சவுக்கு நான் 1 ஏக்கரில் சவுக்கு சாவடி பண்ணுறேன். இது எல்லாமே நாட்டு ரகம் தான். இது ஒரு 5 வருஷம் சென்று இதை நம்ம விற்பனையை கொண்டு வரலாம். 5 வருடத்தில் விற்பனையை கொண்டு வரும் பொழுது ஒரு 1 லட்ச ரூபா வரலையும் அந்த சவுக்கிலேருந்து எடுக்கலாம். இன்னும் மரம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கூட போகும். ஒரு 2.5 லட்ச ரூபாவில் கூட இது போகும். இதுக்கு தண்ணியும் உரமும் தான் மெயினாக. வேறு நீங்கள் பராமரிப்பு, மருந்து செலவு, இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. சவுக்கு போட்டு ஒரு இடத்துல பிடிச்சி சின்ன கண்ணை கவாத்து பண்ணி விட்டு மரத்தை நேராக நம்ம வளர்த்து எடுக்கணும். அதுதான் இதில் மெயினானது. சவுக்கை கவாத்து பண்ணுறது தான். நம்ம சவுக்கையை கவாத்து பண்ணாமல் நம்ம நேராக விட்டோம்னா அது மரம் பெருக்காது. மரம் நமக்கு அந்த சைஸ் வராது. அதை கவாத்து பண்ணி நம்ம அதை சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது அது ஈல்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ வேம்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமான காற்றை நமக்கு கொடுக்கும்.
வேப்பங்கொட்டை வந்து அந்த எண்ணெய் வந்து நிறையா மருத்துவத்துக்கு பயன்படுது. வேப்பம் புண்ணாக்கு வந்து நமக்கு உரத்துக்கு பயன்படுது. தேக்கு மரத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம வீட்டுக்கு சன்னல் இதை மாதிரி செய்யறதுக்கு அந்த மரங்கள் நமக்கு பயன்படுது. அடுத்து வந்து இலுப்பைங்கிறது வந்து ஒரு அபூர்வமான ஒரு வகை. அந்த மரத்தை வந்து நீங்கள் அதிகமாக இங்கே வந்து பார்க்க முடியாது. இலுப்பை எண்ணெய் வந்து அவ்வளவு உடம்புக்கு நல்லது. இப்போ எங்கள்கிட்ட ஒரு 2 மரம் இருக்குது. இந்த 2 மரத்தை வச்சு எங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான எண்ணெய்களை அது கொடுத்துருது. அந்த மாதிரி பனை மரம் இருக்குது. பனைமரம் வந்து இப்போ வந்து அழிஞ்சிட்டு வர்ற பொருளில் அது வந்து ஒரு இதாக இருக்குது. பனைமரம் என்ன செய்யும்னாக்கா அந்த நீரை வந்து மேலே எடுத்து கொடுக்கக்கூடிய சக்தி அந்த பனைமரத்துக்கு இருக்குது. ஆறு வந்து அழிஞ்சதுக்கு காரணமே பனைமரம் அழிஞ்சதுனால தான் அந்த ஆறே வந்து இன்றைக்கி இல்லை. அந்த தண்ணியை வந்து மேலே இழுத்து வைக்கக்கூடிய சக்தி அந்த பனைமரத்துக்கு இருக்குது. அதனால தான் பனைமரம் அழிஞ்சாலே தண்ணி வந்து ஆவியாகி போயிடுது. அதனால் வந்து பனைமரங்களை வந்து நம்ம அதிகமாக வளர்த்தாலே நமக்கு வந்து தண்ணியெல்லாம் நம்ம மேலே வந்து பூமியோட மேல் மட்டத்துக்கு கொண்டாந்து வச்சிருக்கக்கூடிய சக்தி அந்த பனைமரத்துக்கு இருக்குது. அடுத்து வந்து செம்மரங்கிறது வந்து இன்றைக்கி வந்து அதிக காஸ்ட்லியான மரங்களில் அது ஒரு மரம். சந்தனம், செம்மரம் 2 மரமுமே அதை வச்சு வளர்த்துட்டு வர்றேன். இன்றைக்கி வந்து ஒரு டன்னு வந்து 75 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக இன்றைக்கி வந்து செம்மரம் வந்து போயிட்டுருக்குது. அந்த மரத்தை வந்து ஒரு 50 மரம் வச்சு நான் வளர்த்துட்டு வர்றேன். இன்னும் அதிகப்படியான மரத்தை வச்சு வளர்க்கணுன்ட்டு இப்போ ஒரு ஆர்வத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம ஒரு செம்மரத்தை வச்சோமோ, ஒரு செம்மரமோ இல்லை ஒரு சந்தன மரத்தையே நம்ம அதை வச்சோம்னா அவங்களோட படிப்பு செலவுலேருந்து அத்தனை செலவுக்கு, அவங்க கல்யாண செலவுக்கு அந்த மரத்தை விற்றாலே எல்லாத்துக்குமே அது போதும். ஒரு டன்னு வந்து 50 லட்சம் 60 லட்சம் போதுங்குள்ள அதை ஏன் நம்ம செய்யக்கூடாது? இப்போ வந்து நான் வந்து நாட்டுக்கோழி 50 கோழி வளர்த்துட்டு இருக்கிறேன். இது வந்து நபார்டில் வந்து நான் 50 கோழி கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடியும் ஒரு 20-30 கோழி நான் வச்சு வளர்த்துட்டு இருக்கிறேன். இது வந்து கிராம பிரியான்னு பேர் இந்த கோழி. அப்புறம் வந்து கருங்கோழி இருக்குது. கருங்கோழி வந்து அந்த கோழியும் ஒரு 4-5 கோழி வச்சுருக்கிறேன். இப்போ மொத்தத்தில் ஒரு 50-60 கோழி வச்சுருக்கிறேன். இது வந்து இந்த கோழியோட பேர் வந்து கிராம பிரியான்னு பேர். இது வந்து நாட்டுக்கோழி வகை சேர்ந்தது. வருஷத்துக்கு 300 முட்டை இடும். அது வந்து நல்ல மருத்துவ குணம் உள்ளது. அதை சாப்பிட்டாலே எல்லா விதமான நோய்களும் வந்து அதை கண்ட்ரோலில் வச்சுக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் வந்து சொல்கிறாங்க. அந்த கோழி வந்து கருப்பாக இருக்கும். அதோட வந்து கறியை வந்து வெட்டி பார்த்தோம்னா அது வந்து கருப்பாக இருக்கும். இது வந்து இதை வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணலாம்ட்டு இருக்கிறேன். இது வந்து எங்கள் ஊரில் வந்து இது மாதிரி இந்த உழவர் மன்றம்னு வச்சுருக்குறோம். அந்த உழவர் மன்றத்தில் உள்ள மெம்பர்கள்லாம் இந்த கோழி குஞ்சு கொடுத்து இப்போ வந்து எங்களுக்கு எப்படி நபாலில் இதை வந்து இலவசமாக கொடுத்தாங்களோ உழவர் மன்றத்துக்கு கொடுத்து அதை கொஞ்சம் ஊக்குவிப்பு பண்ணலாம்ட்டு இப்போ இதை கோழியை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வருடத்துக்கு வந்து ஒரு 300 முட்டை இடம்னு சொல்லி அந்த கோழியை வளர்க்க சொன்னாங்க. இது ஒரு 2 மாதம் வளர்த்துட்ருக்குறேன். இன்னும் எப்படியும் ஒரு 3 மாதத்துக்கு மேலே இது முட்டையிடுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் ஆகும். இந்த முட்டையை எடுத்து இன்னும் கொஞ்சம் இதிலேயே நம்ம அடை வச்சு இங்குபெட்ரு வச்சு அதை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி எல்லாருக்கும் எங்கள் உழவர் மன்றத்தில் ஒரு 20 பேர் இருக்காங்க. 20 பேரும் கொடுத்து இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்ட்டு ஒரு ஆலோசனை பண்ணிட்டுருக்குறோம். நாட்டுக்கோழியை வந்து வளர்த்தாக்கா நம்மளே வளர்க்குறதுனால பிராய்லர் கோழியை விட நாட்டுக்கோழி சாப்பிட்றது நல்லது. இதுக்கு வந்து இந்த அசோலாங்கிறது ஒரு பாசி. அந்த பாசி அப்புறம் சோளம் இதையெல்லாம் நம்ம தீவனமாக போட்டு இதை வளர்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து மேய்ச்சலில் தான் வளர்த்துட்டு இருக்கிறோம். நைட்டில் மட்டும் இது கூண்டில் இருக்கும். பகலுக்கு வந்து இது மாதிரி வயல்வெளிகளை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் இது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். நாட்டுக்கோழி முட்டை வந்து ஒரு முட்டை வந்து 10 ரூபா இப்போ நம்ம விற்கலாம். 10 ரூபா அளவில் விற்கலாம். நாட்டுக்கோழி முட்டைக்கு வந்து நிறையா வந்து தேவைகள் இருக்குது. இப்போ வந்து முட்டையே நிறையா வந்து கிராமத்தில் வந்து நிறையா நாட்டு முட்டை இருக்காதானே கேட்குறாங்க. இப்போ எங்கள் ஊரில் ஒரு 5 பேருக்கு இந்த மாதிரி இந்த நபார்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நாங்கள் உற்பத்தி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இதை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி இப்போ வந்து எல்லாருமே இந்த நாட்டுக்கோழியில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினாக்கா பிராய்லர் கோழியை விட நாட்டுக்கோழி வந்து நல்லது. விலையிலையும் கூட. பிராய்லர் வந்து 50 ரூபா 60 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனால் அது வந்து அதில் அந்தளவுக்கு ஆரோக்கியம் கிடையாது. நாட்டுக்கோழி வந்து 200 ரூபா விற்கிது ஒரு கிலோ. 200 ரூபா விற்றாலும் அதுக்கு வாண்டடு நிறையா இருக்குது. மக்கள்கிட்ட நல்ல ஒரு விழிப்புணர்வு இப்போ தான் வருது. பிராய்லரை சாப்பிட்றத விட நாட்டுக்கோழியை தான் சாப்பிடணும், நாட்டுக்கோழி முட்டையை தான் சாப்பிடணும் அப்படின்னு இப்போ எல்லாருமே எல்லார் மக்கள் மத்தியிலையும் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்துருக்கு. இது வந்து மீன் பண்ணை. இது வந்து ஒரு ஏக்கர் அளவில் நான் அந்த மீன் பண்ணையை வச்சு வளர்த்துட்டு இருக்கிறேன். இது ஏன் இந்த மீன் பண்ணையை வளர்க்கணும்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சுனாக்கா,
இப்போ நம்ம கடல் வந்து நம்ம ஊர்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்லேயே கடற்கரை இருக்கும். கடற்கரை இருக்கிறதுனால இதில் வந்து ஏன் நம்ம மீனை வச்சு நம்ம இங்கே வளர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு இது பண்ணிச்சு. கொடுவா மீன்கிறது வந்து கடலில் மட்டுமே வளரும், உப்பு தண்ணியில் தான் வளரும். அதை வந்து நன்னீர்லேயும் வளர்த்துட்டு இருக்காங்க. பண்ணைக்குட்டையாக வெட்டி வச்சுருந்ததில் அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி ஒரு 5 லட்ச ரூபா ஒரு பேங்கில் லோனை வாங்கி இந்த குளத்தை வந்து வெட்டினேன். இதில் வந்து வெட்டி கொடுவா மீன் தான் நமக்கு வந்து விலை அதிகமாக விற்கும். பாக்கி மீனெல்லாம் விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வந்து கட்லா, ரோகு, மிர்கால், புல்கண்டை, இந்த கெண்டையெல்லாம் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு உள்ளே தான் வரும். ஆனால் அந்த கொடுவா மீன் மட்டும் ஒரு 400 ரூபா அளவில் இந்த மீன் வந்து நம்ம விற்கலாம். இப்போ ஒரு 1000 குஞ்சு நம்ம விட்டு வளர்த்தோம்னா நமக்கு 1 டன்னு மீன் வரணும். 1 டன்னுலேயும் வந்து எல்லாமே வந்து 1 கிலோ அளவில் வராது. 1 கிலோ, அரை கிலோ, 3/4 கிலோ, 1/4 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ இந்த மாதிரி பரவலாக வர்றதுனால நமக்கு சராசரியாக ஒரு 2 லட்ச ரூபா அதுலேருந்து நம்ம ஒரு ஈல்டை ஒரு வருடத்துக்கு எடுக்கலாம். அந்த வகையில் தான் அந்த கொடுவா மீனை நான் தேர்ந்தெடுத்து இப்போ நான் இந்த குளத்தில் வந்து ஒரு 5 வருட காலமாக ஒரு நல்ல ஈல்டிங் முறையில் நான் நல்லா வளர்த்துட்டு இருக்கிறேன். இது வந்து மழை பெஞ்சால் மட்டும்தான் இதில் தண்ணி இருக்குமே தவிர வேறு வந்து இதுக்கு பாசன வகைகள்லாம் இதுக்கு இல்லை. அதனால் ஒரு 10 அடி 15 அடி குளத்தை வெட்டினாலே தண்ணி உங்களுக்கு ஊறும். அந்த தண்ணி ஊறினத்தில் நம்ம மாட்டு சாணத்தை போட்டு கொஞ்சம் தண்ணியையும் வந்து பதப்படுத்தினோம்னா கொஞ்சம் அந்த தண்ணி வந்து நல்ல கொஞ்சம் சக்தி உள்ள தண்ணியாக நம்ம மாற்றி வச்சுக்கணும். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னாக்கா கொடுவா மீன் வளர்க்குறதுக்கு மட்டும் அந்த சிலேப்பியாங்கிற வந்து ஒரு நாட்டு ரக மீன், அந்த மீனை நம்ம விட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அந்த சிலேப்பியாவை விட்டு நம்ம வளர்த்து அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து கொடுவா மீனை வந்து விட்டு வளர்க்கணும். கொடுவா மீனுக்கு வந்து தீவனமாக அந்த மீன் அடித்து அது சாப்பிடும். நம்ம மீனுக்கு வந்து தீவனம் போட்டு வளர்த்தோம்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் அந்த மீனாக நம்ம கொடுக்கும் பொழுது அந்த மீன் அது உற்பத்தியும் ஆகிக்கிட்டு இருக்கும். அதை வந்து சின்ன குஞ்சுகளை வந்து அது விட்டுக்கிட்டு இருக்கும். அதனால் அந்த மாதிரி தான் முதல்ல அந்த குளத்தை நான் தயார் பண்ணி இப்போ வந்து 1 கிலோ மீன் நம்ம பெருக்க வைக்கணும்னா 2.5 கிலோ சிலேப்பி அதை சாப்பிடும். 2.5 கிலோ சிலேப்பி அந்த 8 மாதத்தில் அந்த 2.5 கிலோ அளவில் அந்த சிலேப்பி அதை சாப்பிட்டு அதுக்கு பிறகு தான் அந்த இது வரும். நம்ம வந்து தீவனமாக போட்டோம்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் இது நமக்கு இந்த உயிர் மீன் சாப்பிட்றதுனால அந்த கொடுவா மீன் வந்து இறந்த மீனை சாப்பிடாது, உயிர் மீனை மட்டும்தான் அதை அடித்து சாப்பிடும். அதனால் அந்த இதை தேர்ந்தெடுத்தேன். ஆனால் இப்போ இந்த வருஷம் என்ன பண்ண போகிறேன்னாக்கா இந்த கட்லா, ரோகு, மிர்கால் இந்த மாதிரி கலப்பு கண்டையை விட்டு வளர்க்க போகிறேன். ஏன்னா அவள் தொடர்ந்து அதை பண்ணியிருக்கிறதுனால இப்போ மறுபடியும் ஒரு கட்லா, ரோகு, மிர்கால், பில்கண்டை இதை மாதிரி மீன்களை விட்டு வளர்க்கலாம்ட்டு இப்போ ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ மீன் குஞ்சு எடுத்து வந்து விட போகிறேன். இந்த மீன் குஞ்சு வந்து இந்த திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் இந்த கோட்டூர்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து நிறைய பண்ணைகள்லாம் இருக்குது. அடுத்து இடம்பெறுவது நம் வீட்டில் மருந்தகம். இதில் திருவண்ணாமலை மாவட்டம் பனஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த வில்லரசு என்பவரது மூலிகை அனுபவங்கள் இடம்பெறுகிறது. இளம் வயதில் மூலிகைகள் மீது ஆர்வம் ஏற்பட்டு அவற்றை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லும் அவர் நம் வீட்டைச் சுற்றி வளரக்கூடிய மூலிகைகளை அடையாளப்படுத்தி அவற்றின் மருத்துவ குணம் பற்றி சொல்கிறார். வாருங்கள், அவர் சொல்வதை இப்போது பார்ப்போம். பேர் வந்து வில்லரசு. நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பக்கத்தில் பனஞ்சேரி ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே மூலிகை 8 வயசுலேருந்தே மூலிகை மேலே ஆர்வம், செடிகள் மேலே தான். இப்போது குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் இருக்க 90% 3000 மூலிகை எனக்கு தெரியும். நான் ஏரிக்கரைகள்லாம் மூலிகை தோட்டம் பண்ணியிருக்கேன். எந்த ஏரிக்கரைனா திருமணி, ஆரணி பக்கத்தில் இருக்க திருமணி ஏரிக்கரையெல்லாம் மூலிகை தோட்டம் ஒரு 30 வகையான மூலிகையை வச்சுருக்கேன். அந்த ஏரிக்கரையில் வீட்டில் ஒரு 500 வகையான மூலிகை செடிகள் வச்சுருக்கேன். நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் மூலிகைனா காடு மலையிலலாம் போய் எடுத்துனோன்னு. ஆனால் நம்ம வீட்டை சுற்றி முளைகிற எல்லாமே மூலிகை தான். பாத்தினம், ரொட்டோட்டம் அந்த செடி தவிர மிச்சம் எல்லாமே மூலிகை தான். ஒரு சின்ன மூலிகை தொகுப்பு கொஞ்சம் பார்க்கலாம். இது வந்து வீட்டை சுற்றியுமே முளைச்சிருக்கோம். இது பேர் பற்படகம். பற்படகம்னா இந்த பல்வலிக்கெலாம் நம்ம ஊசிலாம் போட்டுக்கிறோம், பல்லு பிடிங்கிறோம், சொத்த பல் வந்தால் இந்த இலையை நம்ம பயன்படுத்தலாம். ஒரு 7 இலை தான் இருக்கும். அந்த 7 இலையை நம்ம புட்டு நம்ம சொத்த பல் எங்கே இருக்கோ அங்கே வச்சு நம்ம ரைட்டாக கடிச்சிக்கினா போதும், பல்வலிலாம் குறைஞ்சிரும். இது சரணைக்கீரை. இது பச்சை, இது வந்து சிவப்பு. 2 இருக்குது, 2 வெரைட்டி இருக்குது. இதில் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா இது சாப்பிடுவாங்க. ரொம்ப குளிர்ச்சி, வெயில் காலத்தில் சாப்பிட்லாம், வெப்பம் தணிக்கும். இது குப்பைக்கீரை. குப்பைக்கீரைனா நம்ம வீணாக குப்பை எல்லாம் தூக்கி ஓரமாக போகிறோம், அந்த குப்பையில் வந்து இது முளையும். நல்லா வீரியமான கீரை, பெண்களுக்கு ரொம்ப நல்லது. சாம்பார் ஆட்டம் கடைஞ்சி சாப்பிட்லாம், கீரை ஆட்டம் பெரட்டியும் சாப்பிட்லாம்.
விட்டமின் சத்துக்கெலாம் நிறைய இருக்குது, குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது குப்பை மேனி, பூனை மயக்கின்னு சொல்லுவாங்க. இதில் கந்தக சத்துலாம் நிறைய இருக்குது. நம்ம கீரை எல்லாம் கீரை நினைக்கிறோம், அரைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, முளைக்கீரை அதுமாரி. இது வேணால் கீரை தான், குப்பை மேனி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம கலைஞ்சி சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது நீங்கள் ஒரு தாட்டி நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்துப்பீங்க. இது தானாகவே வளரும், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இதுக்கு வீட்டை சுற்றியுமே முளைச்சிருக்கும் குப்பை மேனி. இது குருத்து பசலை, சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க, குருத்து பசலை. இது நம்மளுடைய எனர்ஜிக்காக சாப்பிடுவாங்க. அப்போனா நம்ம ஜூஸ் குடித்தா எப்படி எனர்ஜி கிடைக்குது, அதுமாரி கீரை ரொம்ப வயவாய்ப்பாக இருக்கும். ஆண்களுக்கு இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கீரையாட்ட கடைஞ்சி சாப்பிட்லாம், ருசியாக இருக்கும், ஆர்வமாக சாப்பிட்லாம், சாப்பாடு அதிகமாக சாப்பிட்லாம். இது ரணக்கல்லி, தமிழ் கட்டி போட்டால் குட்டி போடும்னு சொல்லுவாங்க. இந்த இலையை நீங்கள் கிள்ளி நீங்கள் தொங்க விட்டிங்கன்னா போதும், சுற்றியுமே கண்ணாக முளைச்சி வரும். இது சுற்றியுமே கிட்னியில் கல் இருந்தால் இது தினைக்கு 2 இலை சாப்பிட்டிங்கன்னா கல் கரையுது, அந்த அளவுக்கு இதில் இருக்குது மருத்துவம். இது நாய் வேலைன்னு சொல்லுவாங்க. நாய் வேலை, நல்ல வேலை, அது 2 பேர் இருக்குது இதுக்கு. இதை நம்ம கடுகாகுல சேர்த்து எடுத்துருக்குன்னா கண் பார்வை நல்லா தெரியும். உடம்புல அரிப்பு, தோல் நோயெல்லாம் குணப்படுத்துது. எப்படி குணப்படுத்துனா, நம்ம தேங்காய் எண்ணெயில் ஒரு 100 கிராம் தேங்காய் எண்ணெயில் 100 கிராம் இலை போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தரவிங்கன்னா எல்லா தோல் நோயுமே சரியாயிடும். நீர் கோவைன்னு சொல்லுவாங்க. தலையில் என்ன நீர் கட்டி இருந்துச்சுன்னா இதை நம்ம கசக்கி தலையில் வச்சு கட்டிடுவாங்க, நீர்லாம் வெளியேற்றிடும். நாய் கடிக்கும், நம்ம நாய் கடித்த இடத்துல இந்த சாறு விட்டுட்டு கொஞ்சம் சூடு பற்றுவாங்க, ஒத்தடம் கொடுத்தாங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு. இது சொடுக்கு தக்காளி, வீட்டை சுற்றியுமே முளைச்சிருக்கும். இது 1000 2000 விற்கிறாங்க கிலோ கணக்கில். இது நம்ம வீட்டை சுற்றியுமே இருக்குது. இதுக்குள்ளே பயம் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும். இது பிஞ்சு, அதனால் பச்சை கலரில் இருக்குது. இது சாப்பிட்லாம், நிறைய விட்டமின் சத்துலாம் இருக்குது. எல்லா பயத்துக்கூடயே சத்துக்கள் அதிகம். இதில் மணித்தக்காளி இனத்தை சேர்ந்தது தான் இது, மண் தக்காளின்னு சொல்லுவாங்க, அது இனத்தை சேர்ந்தது தான் இது. துத்தி, கருந்துத்தி, செந்துத்தி, நாய் துத்தி, பெருந்துத்தி, சிறுந்துத்தின்னு இருக்குது. இது கருந்துத்தி, பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். முட்டை சாப்பிடாதவங்க இதை கீரை எடுத்துக்கலாம் நிறையவே. ஏன்னா முட்டை அந்த ருசியை இது கொடுக்கும். நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த மூலம், பௌத்தரம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வெளியேற்றிடும். மஞ்சா கரிசலாங்கண்ணின்னு சொல்கிறாங்க. மஞ்சா கரிசலாங்கண்ணிலே ஒரு 6 வகை இருக்குது. அதில் இது பெரிய வகை. செடி இந்த அளவுக்கு வளரும், ஹைட்டாக வளரும் செடி. இது மஞ்சா கரிசலாங்கண்ணினா இது காமாலிக்கு, முக்கியமாக காமாலிக்கு தான் சொல்கிறாங்க மஞ்சா கரிசலாங்கண்ணி. ஆனால் கை கால் வலிகள், இந்த குடல் புண், வாத நோய்கள் ஒரு 20-30 நோய்களை குணப்படுத்துது. தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் போட்டு சாப்பிட சொல்லுவாங்க. இது சித்தரத்தை, மூச்சு வாங்குதல், இறைப்பு, தலைவலி, ரொம்ப தலைவலின்னு சொல்லுவாங்க, ஒற்றை தலைவலி, அதுக்கெல்லாம் இது குணப்படுத்துவாங்க. இது கொடுத்து இதுக்கே கிழங்கு இருக்கும், வேர் ஃபுல்லாகவே கிழங்காக தான் இருக்கும், இஞ்சி ஆட்டம் இருக்கும். அதை நம்ம தோல் தீவிடலாம். தோல் கொஞ்சம் பாய்சன், அது தீவிட்டு நம்ம கொதிக்க வச்சு நம்ம அப்படியே குடிக்கலாம், டீ ஆட்டம். இது வெற்றி வேர், அதான் யோகம் குண்டலம் அதெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, வெற்றி வேர். அது கீழே இந்த அளவுக்கு வேர் வரும். அது தண்ணியே தேவையில்லை. இது விவசாயமாக கூட பண்ணுறாங்க கடலூர் மாவட்டத்திலலாம். இது வேர் வாசனையாக இருக்கும், ரொம்ப குளிர்ச்சி. தண்ணியில் போட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் ஒரு 1/2 hour 1 hour விட்டு நம்ம தண்ணியை எடுத்து குளிச்சிடலாம். ரொம்ப குளிர்ச்சி, உடம்பில் உள்ள ஐக்கெல்லாம் வெளியேற்றிடுது. இது அகத்திக்கீரை எந்த அளவுக்கு பண்ணுதோ அந்த அளவுக்கு இதுவும் மெடிசன் பிளான்ட் இருக்குது, அந்த அளவுக்கு மருத்துவம். இது நீர்நொச்சி, சிந்து சமவெளி நாகரிகம், அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் இது அங்கெல்லாம் நிறைய இருந்துச்சு, அங்கேருந்து தான் வந்துச்சு. ஆற்று ஓரங்கள் தானாகவே முளைச்சிருக்கும், அதை நம்ம எடுத்துகிட்டு இப்போ விவசாயம் பண்ணின்னு இருக்கோம். நீர்நொச்சி இது எதுக்கு பயன்படுதுன்னா, தைராய்டு வந்தவங்க ரொம்ப தூங்க முடியாது, அதுக்கெலாம் இது நம்ம கசாயம் போட்டு ஒரு 10 இலை வச்சு ஒரு 100 கிராம் தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கலாம், தைராய்டெலாம் சரியாயிடும். இது வேலி பாசலையே ஒரு ரகம். இது வெள்ளை கலரில் பூ பூத்திருக்கும், வெள்ளை கலர் ரோஸ் கலரில் மேலே வரும். இதில் நிறைய விட்டமின் சத்துக்கள்லாம் இருக்குது. கால் ஆணின்னு சொல்லுவாங்க, நடக்கவே முடியாது அவங்களுக்கு இது கசாயம் போட்டு கொடுப்பாங்க. மேலே வெளி பூசுவாகவும் பூசுவாங்க. இது மாயன் கீரை, இதுக்கு தண்ணி செலவே தேவையில்லை, நம்ம நட்டுட்டா போதும், அது பாட்டுன்னு வந்துன்னே இருக்கும். மாயன் இனம், ஆப்பிரிக்காவில் மாயன் இனம் ஒரு இனம் இருந்துச்சு. அந்த இனத்தில் அந்த இன மக்கள் பயன்படுத்துறது. அது அங்கேருந்து எடுத்துன்னு இப்போ நாட்டு ரகமாக இங்கே உற்பத்தி பண்ணிட்டாங்க. காலங்காலமாக இருக்கிறதுனால அது பாரம்பரிய ரகமாக மாறிடுச்சு இங்கே ஓரளவுக்கு. இது நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சா டீ ஆட்டமே மாறிடும், நல்லா ருசியும் கொடுக்கும், நிறைய விட்டமின் சத்துலாம் இருக்குது. அப்படியே நம்ம கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்மளை சுற்றியே இந்த மூலிகையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அரிய வகை மூலிகையெல்லாம் இல்லை, நம்ம வீட்டாண்டே இருக்கிற மூலிகையெல்லாம் இதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஒரு 3000 மூலிகை எனக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் போகவும் இன்னும் எனக்கு நிறைய கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, நிறைய இன்னும் தெரிஞ்சுக்கணும். நான் நிறைய அதுக்காக பயணம்லாம் பண்ணின்னு இருக்கேன். நீங்கள் எங்கள் வீட்டாண்ட வந்தீங்கன்னா நானும் உங்களுக்கு சொல்லி தருவேன் மூலிகை பற்றி. ஏரிக்கரையிலே மூலிகை தோட்டம் தான் வச்சுருக்கேன். என்னோடய எய்ம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மூலிகையுமே, இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மூலிகையுமே நம்ம
என் கிராமத்தில் இருக்கணும், அதுக்கடுத்தது என் மாவட்டத்தில் இருக்கணும், மாநிலத்தில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லாருக்குமே நான் மூலிகை செடிகளை வந்து நான் இப்போ நர்சரி வைக்க போகிறேன். எல்லாருக்குமே மூலிகை செடியை நான் இலவசமாகவும் தரப்போகிறேன். காசுக்கும் ஒரு பக்கம் போயின்னு தான் இருக்கும். என்கிட்ட எல்லாருமே மூலிகை செடிகள் வாங்கிக்கலாம்.